நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குச்சனூர், குலையனூர், முல்லை பெரியாற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கட்டுக்கடங்காமல் தண்ணீர் வயல்வெளிகளுக்குள் புகுந்ததால் 5000 வாழை மரங்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்தன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசங்கர் வழங்க கேட்கலாம். விஜயசங்கர், வணக்கம். கள தகவல்கள். தேனி மாவட்டத்தில் அதாவது கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள முல்லை பெரியாறு ஆற்றை நம்பி விவசாயத்தை நம்பி இப்பகுதியில் சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் அமைந்துள்ளது. குறிப்பாக குச்சனூர், கூலையனூர், பாலார்பட்டி, மார்கன் கோட்டை மற்றும் இப்பகுதியில் உள்ள துரைசாமிபுரம் போன்ற பல்வேறு கிராமங்களில் சார்ந்துள்ள சுற்றியுள்ள நெல் வயல்கள் மற்றும் வாழை மரங்கள், வாழைத்தோப்புகள், தென்னந்தோப்புகள் ஆகிய விவசாய நிலங்கள் முல்லை பெரியாற்றை நம்பி விவசாயம் சார்ந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக முல்லை பெரியாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் முல்லை பெரியாறு அணையில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதாலும் முல்லை பெரியாற்றில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாலும் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள், விளைந்த நெற்பயிர்கள் உள்ள நிலங்கள் மீது வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் சுமார் 20 ஏக்கருக்கு மேல் முழுக்க நெல் வயல்களை மூழ்கடித்தபடி வெள்ளப்பெருக்கு சென்றுள்ளது. இதன் கரையின் அருகில் இருந்த சுமார் 5000 வாழை மரங்கள் தற்போது முழுக்க வெள்ளப்பெருக்கு சூழ்ந்துள்ளதால் அழிந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகி வருகின்றனர். முழுக்க தண்ணீர் வடிந்த பின்னர் தான் முழு சேதத்தின் நிலவரம் தெரியும் என்பதால் விவசாயிகள் இந்த முறை எங்களுக்கு தீபாவளி கொண்டாட முடியவில்லை, இது போன்ற வெள்ளப்பெருக்கு இனியும் ஏற்பட்டால் மேலும் கரை உடையும் வாய்ப்பு உள்ளது என்று கூறி வேதனை அடைந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.